ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தெலுங்குல ரிலீஸ் ஆன ஜாக் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஹீரோ வந்து இன்ஜினியரிங்லேயே ஒரு டாப்பரா இருக்காரு. அவரு வந்து எந்த பிளேஸ்மெண்ட்டுமே வேணாம் அப்படின்னு இருக்காரு. அவங்களோட அப்பா வந்து எப்படியாவது தம் பையனை ஒரு துறையில நல்லபடியா உட்கார வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ வந்து அது எதுக்குமே முட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. கடைசியில ஹீரோ வந்து ஒரு ஏஜென்ட் ஆகணும் அப்படின்னு அவங்க அப்பாட்டே போய் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலேயே அந்த ஊர்ல ஏஜென்டா இருக்கிற பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு டெரரிஸ்ட் குரூப்பை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த டெரரிஸ்ட் குரூப்பை பிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. கடைசியில இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த டெரரிஸ்ட கண்டுபிடிச்சாங்களா? பிரகாஷ் ராஜுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ சித்து கண்டுபிடிச்சாரா? கடைசியில என்னாச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் பாஸ்கர் வந்து ஒரு ஸ்பை ஆக்ஷன எப்படி கொண்டு போணுமோ, அத நல்லாவே கொண்டு போயிருக்காரு. அதே மாரி ஸ்பை ஆக்ஷன்னாலே நல்லா ஃபைட் சீனு, அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ற சீன் எல்லாம் நல்லா காமிச்சிருப்பாங்க. ஆனா, இந்த படத்துல வந்து அதுல காமெடி கலந்து சில காட்சியெல்லாம் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் காட்டுன விதம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா நம்ம ஹீரோ சித்து வந்து அந்த ஏஜென்ட்டா இருந்து பண்ற அந்த காட்சி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நடிச்ச டில்லு 1 இருக்கட்டும், டில்லு ஸ்கொயரா இருக்கட்டும், அதுலயும் இதே மாரி சில காட்சிலாம் வச்சிருப்பாங்க. அதே மாரியே இந்த படமும் கொஞ்சம் அதே ஜர்னல்ல தான் போகும். இருந்தாலும் இந்த படம் ஒரு ஏஜென்ட் மாரி கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஓகே, நல்லாவே பண்ணியிருக்காரு அவரோட ரோல. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, இந்த படத்துக்கு பேக் போனா அமைஞ்சதே நம்ம சினிமாட்டோகிராஃபர் தான். ஒரு ஸ்பை ஆக்ஷன்னாலே படத்துல எப்படி கன் ஷூட்டிங்கா இருக்கட்டும், அந்த தீவிரவாதி பண்ற அந்த காட்சியெல்லாம் காமிக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சினிமாட்டோகிராஃபர் வந்து ஒரு நல்ல ஆங்கிள்ல வச்சு காமிச்சா தான் மக்களுக்கு ஏத்த இதா போய் ரீச் ஆகும். அத நம்ம சினிமாட்டோகிராஃபர் நல்லாவே பண்ணியிருக்காரு. அதே மாரியே படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து உண்மையிலேயே வேற லெவல்ல பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர். நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படத்துல பெருசா பாட்டுன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இருக்காது. டைரக்டர் பாஸ்கர் வந்து ஒரு ஸ்பை ஆக்ஷன்ல என்னென்ன தேவையோ அத நல்லாவே பண்ணியிருக்காரு. ரொமான்ஸு, ஃபைட்டு, இன்வெஸ்டிகேஷனு, அது போக காமெடி, எமோஷனு அதெல்லாம் வச்சு கொஞ்சம் நல்லாவே மக்களுக்கு ஏத்த மாரி நல்லா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அதே மாரி ஒரு அப்பா, அம்மா எப்படி இருக்கணும், ஒரு பொண்ண எப்படி வளர்க்கணும், அந்த காட்சியும் டைரக்டர் நல்லாவே காமிச்சிருக்காரு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் என்னதான் இந்த கதைய நல்லா கொண்டு போயிருந்தாலும், இந்த கதை வந்து ஏற்கனவே நமக்கு பழக்கப்பட்ட கதை தான். அத தான் நம்ம டைரக்டர் காமெடி எலமெண்ட்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் காமிக்கிறேன் அப்படின்னு சில சம்பவம்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நம்ம டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது போக கடைசி கிளைமாக்ஸ பார்க்கும்போது, என்னடா இந்த மனுஷன் நம்ம என்னென்னமோ நெனச்சோம். ஆனா இப்படி போய் முடிக்கிறாங்களே அப்படின்னு தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம டைரக்டர் இன்னும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாரி படத்துல தேவையில்லாத காட்சின்னு பார்த்தோம்னா, ஒரு 35 நிமிஷம் சீன் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம டைரக்டர் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி எடுத்திருந்தாருன்னா, இந்த படம் வந்து ஒரு நல்ல ஸ்பை ஆக்ஷன் டிராமாவா அமைஞ்சிருக்கும். ஆனா அத வந்து நம்ம டைரக்டர் கோட்ட விட்டாரு. அதனாலேயே இந்த படம் வந்து தெலுங்குல ஃப்ளாப் ஆயிருச்சு. இந்த படம் ஓடிடி தளமான Netflixல தமிழ் டப்பிங் வெர்ஷனோடயே அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்சிங்கோட பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. அதுல எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 5.3 குடுக்கலாம். இந்த படத்த தாராளமா ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.